மக்களே, நான் உங்கள் காரைக்குடி ஸ்டார் சிராஜ். இப்போ நம்ம ராம்நாடுக்கு ஒரு வேலையாக வந்தா, ஸோ நம்ம ஒர்க்கை முடிச்சுட்டு போகிற வழியில் தொண்டியில் வந்து காரங்காடுன்னு ஒரு பிளேஸ் இருக்குன்னு சொன்னாங்க. சதுப்புநில காடு இருக்குது, அதை பார்த்துட்டு போங்கன்னாங்க. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லல, சரி நம்ம வீடியோக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஸோ சூப்பர் பிளேஸாக இருக்குது. இப்போ தான் தொண்டிலேருந்து கரெக்டாக 13 கிலோமீட்டரு காரங்காடுங்கிற ஏரியா. அதாவது மணக்குடின்னு சொல்லிட்டு தொண்டிலேருந்து வந்துட்டோம்னா ஒரு மணக்குடி கிராமம். அதுலேருந்து ஒரு 2 கிலோமீட்டரில் இந்த சதுப்புநில காடு இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. இது இடையில போட்டெல்லாம் விட்டு உள்ளக்க வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்களா. இப்போ போட்டு நிப்பாட்டி 5 மாதம் ஆச்சா. ஸோ போட்டிங் இப்போ கிடையாது. ஸோ சதுப்புநில காடு இருக்கு. ஸோ அதை பார்க்க நல்லா இருக்கு. வாங்க உள்ள என்ன இருக்குன்னு பார்க்க போலாம். எங்களோட வீடியோக்குள்ள வாங்க. இந்த கடற்கரை ஓரமாக பார்த்தீங்கன்னா இந்த மேங்களூர் ஃபாரஸ்ட் இங்கேருந்து ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட ஒரு 75 ஹெக்டேர்னு சொல்கிறாங்க. பீச் ஓரத்தில் பார்த்தீங்கன்னா மாதா கோயில், சின்ன கோயில் ஒன்று இருக்கு இங்கே. இந்த பாருங்க, கரை ஓரமாக இருக்கு. இந்த மாதா கோயில் பாருங்க. இந்த வெயிலில் வந்து நம்ம ஒரு ஷெட்டு போட்டிருக்கனால கொஞ்சம் ஆசுவாசம் நம்ம படுத்திக்கலாம். ஸோ இங்கே நம்ம கடற்கரை வியூ அழகாக சூப்பராக ரசிக்கலாம். ஸோ ஒரு சின்ன மாதா கோயில் இருக்கு. உள்ள ஒரு பெரிய கோயில் ஒன்று இருக்கு. ஸோ இப்போ இந்த வெயிலுக்கு வந்து இந்த ஷெட்டு வந்து நம்மளுக்கு ரொம்ப ஒரு இதமா இருக்கு. நம்மளுக்கு சரியான வெயில். ஸோ இப்போதான் மீன் பிடிச்சிட்டு கரையை நோக்கி மக்கள் பூரா வந்துகிட்டு இருக்காங்க. இது டூரிஸ்ட் பிளேஸாக இருக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ட்ரையல் மாதிரி பண்ணியிருக்காங்க. அதாவது போட்டிங்லாம் விட்டுருக்காங்க. அதாவது தனியாக நம்ம போகிற மாதிரி இருந்துச்சுன்னா துடுப்பு போட்டு போகிற மாதிரிலாம் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இப்போ ஏதோ ஒரு உள்ளூர் பிரச்சனையில் வந்து ப்ராப்ளத்தினால வந்து அதை நிப்பாட்டிட்டாங்க இப்போதைக்கு. ஆனால் நல்ல அருமையான பிளேஸாக இருக்குது. சதுப்புநில காடுன்னு அந்த பக்கத்தில் இருக்கிற மீன் அங்கே போக போகிறேன். கடல் சார்ந்த ஓரத்தை பூரா பாசிகள் போடுறாங்க. அது என்னன்னு தெரியல. இந்த ஒரு அம்மா அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது விஷயமா அந்த அம்மாட்டையும் கேட்போம். ஸோ ரொம்ப அமைதியான கடலாக இருக்குது. கடல் உள்ள அந்த கடல் புல்லுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது பூரா பாருங்க. இங்கே கரையோரம் அப்படியே கிடக்கு, காஞ்சி கிடக்கு அப்படியே. ஸோ நம்ம இன்னும் அந்த பக்கத்து போகல. ஸோ அந்த சதுப்புநில காடை போய் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த அங்கே மலை மாதிரி தெரியுது பாருங்க. அது வந்து மலை கிடையாது. ஆக்சுவலாக அதுல இருந்தா வந்து அந்த மேங்களூர் ஃபாரஸ்ட் ஆரம்பிக்குது, சதுப்புநில காடு ஆரம்பிக்குது. அந்த இடத்துல போட்டு பழைய போட்டு 2-3 போட்டு நிற்கிது பாருங்க. அதுல இருந்தா கூட்டிட்டு போவாங்க. ஸோ என்ன ப்ராப்ளம் தெரியல, நிப்பாட்டிட்டாங்க. இப்போ துடுப்பு சவாரி கிடையாது, போட்டு எதுவுமே கிடையாது இப்போ. ஸோ அந்த டூரிஸ்ட் பிளேஸ்க்கு உண்டான அறிவிப்பு எதுவுமே இல்லை. இங்கே உள்ள மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து மீன்பிடி தொழில் தான். ஸோ இன்னைக்கு போட்டெல்லாம் மீன் பிடிச்சிட்டு காலை 7 முதல் நாள் போயிட்டு மறுநாள் காலை வெள்ளானமே வந்துருவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பறவைகள், நம்ம ஊர் பறவை, வெளிநாட்டு பறவை எல்லாமே இருக்குங்கிறாங்க. காலத்தில் இறந்த இடம் வெளியில் போயிடும் உங்களுக்கு. இப்போ எதுவுமே இல்லை, எந்த பறவையும் பார்க்க முடியல. மாலை டயத்தில் தான் வருங்கிறாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். வந்தால் அதை நம்ம உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த சதுப்புநில காடு வந்து தமிழ்நாட்டிலே 3 இடத்துல இருக்குங்கிறாங்க. ஒன்று பிச்சாவரம், இன்னொன்று முத்துப்பேட்டை, இன்னொன்று வந்து இந்த காரங்காடு. இந்த ஏரியா தான். ஸோ அழகான பிளேஸாக இருக்குது. இது உள்ளக்க போயில பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்ல தண்ணி, கடல் தண்ணி, உப்பு தண்ணி ஒன்று சேர்ற இடத்துல வந்து நல்ல அருமையான ஆக்சிஜன் கிடைக்குங்கிறா. 90% ஆக்சிஜன் கிடைக்குங்கிறாங்க. ஸோ நம்ம உள்ளக்க போக முடியல. அதே பாருங்க, ரொம்ப தூரத்தில் ஒரு உயர் கோபுரம் இருக்குது. அதுலேருந்து பார்க்கல இதோடைய 75 ஹெக்டேருக்குள்ள உள்ள அந்த சதுப்புநில காடு வந்து நம்மளுக்கு தெரியுங்கிறாங்க. ஸோ அதுவும் இப்போ போக முடியாது, பாதை இல்லை. நம்ம கவர்மெண்ட் வந்து அந்த சதுப்புநில காடுடைய டூரிஸ்ட் பிளேஸ் வந்து கைவிட்டதா சொன்னாங்க. கண்டிப்பாக இது வந்து இப்படி ஒரு இயற்கை சூழ்ந்த இடத்த வந்து கவர்மெண்ட் மறுபடியும் கையில் எடுத்து இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றினேன். அருமையான பிளேஸாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு வளம் வந்து நம்மளுக்கு வந்து எங்கே கிடையாது. எல்லாமே கடல் தான் பார்த்துருக்கோம், கரையை தான் பார்த்துருக்கோம். ஸோ சதுப்புநில காடுங்கிறது சென்னை பக்கத்தில் உள்ள அந்த முத்துப்பேட்டையும் நம்ம பிச்சாவரம் தான் இருக்குது. கண்டிப்பாக கவர்மெண்ட் இதை கையில் எடுத்து பழைய டூரிஸ்ட் பிளேஸ் ஆக்கணும். மக்கள், இங்கே உள்ள மக்கள் அதுதான் நாங்கள் எடுக்க வரல எங்கள்கிட்ட கேட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து உங்கள் வீடியோ மூலமாக அரசாங்கத்திட்ட சொல்லுங்கள், இது வந்து பழையபடி டூரிஸ்ட் பிளேஸ் ஆகுங்க. எங்களுடைய வாழ்வாதாரமும் இந்த மீனவ தொழிலுக்கு அப்புறம் அதுவும் எங்களுக்கு ஒரு பெரிய வாழ்வாதாரம் கிடைக்குங்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக கவர்மெண்ட் இதை எடுத்து டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றணும். இந்த காரங்காட்டில் பார்த்தீங்கன்னா அழகிய மாதா கோயில் ஒன்று இருக்கு. ரொம்ப அதில் உள்ள சிலைகள்லாம் பாருங்களேன், தத்துவமாக ரொம்ப சூப்பராக இருக்கு. வெளிநாட்டில் உள்ள சர்ச்சு மாதிரியே இருக்கு, பார்க்கையில ரொம்ப சூப்பராக இருக்கு. நம்ம இப்போ காரங்காட்டில் வந்து பீச் ஓரமாக அப்படியே ஷூட் பண்ணிட்டு வந்துகிட்டே இருந்தேன். பார்த்தா இந்த அம்மா வந்து ரொம்ப சோகமாக அங்களுக்குள்ள உட்காந்துருந்தாங்க. ஸோ கேட்டையில அவங்க பேசல கொஞ்சம் நம்மளுக்கே மனசு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஸோ அது என்னங்கிற சொல்ல வராங்கிறது எனக்கு மாத்திரம் இல்லை, மக்களாக உங்களுக்கும் தெரிய வரணும். அது என்னன்னு கேட்போம். அம்மா, உங்க பேர் என்னம்மா? ஆரோக்கியமேரி. ஆரோக்கியமேரி. இந்த காரங்காடு ஊர் தானே நீங்க? சரி, என்ன இப்படி ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கீங்களே, என்ன விஷயம்? கடல் சூழ்நிலையினாலேயே நம்மளுக்கு உதவி செய்ய ஒருத்தரும் இல்லை.
என் வீட்டுக்காரர் வழியிலையும் ஒருத்தரும் இல்லை, என் வழியிலையும் ஒருத்தரும் இல்லை. அந்த கடனுக்குள்ள மாட்டிக்கிட்டு அந்த கடன்லேருந்து எப்படி மீண்டு வர்றது, அந்த இருக்க வீடுமே நம்ம அடமானத்தில் இருக்கு, எப்படி மீண்டு வரதுன்னு சொல்லிட்டு அதே சிந்தை. நம்ம அந்த கடன் அடைக்காம நம்ம மறிச்சு போயிடுவோமோ. அந்த எதனால அந்த கடன் வந்துச்சு? அது ஒரு பிள்ளை திருமணத்தினால வந்தது. மகனுக்கு அந்த முடிச்சதுல வந்தது. சரிங்கம்மா. என்ன இந்த போட்ல பாசி எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களே, இந்த கொண்டு வராங்களே இந்த போட்ல, இது என்ன, இது எது சம்பந்தமா என்ன செய்றீங்க? இதுல மாத்திரை மருந்து தயாரிப்பாங்க. இந்த பாசியிலேயே? ஆமா, பெப்சி தயாரிப்பாங்க. சரி. பல மருந்துகள் தேவைப்படுது. சரி. எங்க ஊர்ல 100 பேருக்கு மேல சங்கமா சேர்ந்து போட்டாங்க. சரி. யாருனாலும் இது செயல்படுத்த முடியல. சரி. நாங்க மட்டும் இதை விடாம போட்டுக்கிட்டு இருக்கோம். இருந்தா அதுக்குள்ள பொருளாதாரம் இல்ல. நிறைய அரசாங்கத்துல இருந்து வந்தாங்க. சரி. உங்களுக்கு குச்சி போட்டு தரோம், லைட்டு போட்டு தரோம் அப்படின்னு. அப்ப நாங்க சொன்னோம், சார் திடீர்னு நாங்க பாசியை போட்டோம்னா மழை வந்துடும், மழை வந்து அந்த பாசி பயன்படாது. அப்ப இந்த பாசிக்கு ஒரு கட்டடம் கட்டித்தாங்கன்னு சொல்லி. ஆமா, இல்ல அள்ளி வைக்கிறதுக்கு, காய போடுறதுக்கு தான் இருக்கு. சரி. அப்ப கட்டி தரேன்னு சொன்னாங்க, தரல. சரி. லைட்டு போட்டு தரேன்னு தரல. இத போய் இந்த பாசியை நாங்க குத்துவோம். குத்தி போட்டா 100 கிராம் குத்தி போட்டோம்னா அது வந்து 45 நாளைக்கு 1.5 கிலோ வளர்ந்துடும். சரி. அப்ப இதை எடுத்து எங்களுக்கு கொண்டுகிட்டு பாசி கொண்டு ஏத்திட்டு வரக்கும் எங்களுக்கு ஒரு போட்டு இல்ல. சரி. இது கடல்ல இருந்து எடுத்துட்டு வர்றீங்க? ஆமா, வளர்த்துருக்கீங்க. ஆமா, கம்பெல்லாம் கட்டி? ஆமா, நான் கட்டி வளர்த்துருக்கேன். சரி. வளர்த்துருக்கேன். இதுக்கு போட்டு வேணும். போட்டு வேணும். ஆமா. சரி. ஓகே. எங்கனால முடிஞ்ச உதவி நாங்க செய்யறோம். இதன் மூலம் மக்களுக்கு உங்களுடைய விஷயத்தை நாங்க கொண்டு போங்க. ஏதோ உங்களையும் நிறைய ஆசீர்வதிப்பாரு, செய்ய முன்னுக்கு வரவங்களே ஆண்டவர் நிறைய ஆசீர்வதிப்பாரு. சரிங்கம்மா. ரொம்ப துயரத்துல இருக்கான். ஏதோ அந்த பூமியில அங்க வாழ்றான். ஒரு நடமாடும் முடமாத்தான் வாழ்றான். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பொற்காலம் பிறக்கும், கவலைப்படாதீங்க. ஏதோ உங்க மூலியமா ஆண்டவர் ஒரு வழியை காட்டுவார். அந்த என் மனசுல நீ சொல்லும் போதே சொல்லிட்டேன். கவலைப்படாதீங்க. அது கிட்டக்க வந்து பாக்கலாம், வாங்க. வாங்க. சரி. இப்ப இது வந்து அம்மா, இந்த பாசி பூரா இப்ப வெளியில எடுத்து குத்தி போடுவீங்களா? குத்தி போட மாட்டேன். வெயில் காலம் வந்துருச்சா, நீ பாசி வெயில் சூடு ஏறா அது வெளிமையை கொடுத்துரும். சரி. பாசி முறிஞ்சு விழுந்துரும். அப்ப இந்த பாசி எடுத்து நான் திண்டுல காய போடுவோம். சரி. காய போட்டு பச்சையில குடுக்கறாங்க, 20 ரூபாய் சொன்னாங்க. இப்ப வந்து காய போட எவ்வளவுன்னு தெரியல. சரி. அதனால காய போட சொல்லியிருக்காங்க வாங்குறவங்க, அதை காய போட போறோம். சரிங்கம்மா. சரி. இப்போ அந்த அம்மா பேசுறது நீங்கள் கேட்டிருப்பீங்க, அவங்களுடைய கஷ்டத்தை சொன்னாங்க. ஸோ நம்ம வந்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கையில வந்து இது விஷயமா என்னென்னு கேட்க போயில தான் உங்களுடைய கஷ்டம் தெரிய வந்துச்சு. ஸோ இதில் வந்து என்ன தெரிய வருதுன்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப கடன் தொல்லையில் இருக்காங்க. இது போக பார்த்தீங்கன்னா இந்த பாசியை வச்சு தான் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை ஓட்டிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து வேணுங்கிறது என்னென்னா வந்து இங்கே இந்த பாசியை காய போடுறதுக்கு ஒரு கட்டடம் மாதிரி ஒன்று கேட்குறாங்க. அது போக வந்து இந்த போட்டு வந்து வேற ஒருத்தவங்க போட்டு வாடகை எடுத்து வந்துருக்காங்க. இது மாதிரி ஒரு போட்டு வேணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உடைய நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உதவி பண்ணக்கூடிய மனப்பான்மை உள்ள மக்கள் யார் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு உதவி செய்யலாம். நீங்கள் என்னங்க ஐயா, உங்கள் பேர்? ஜோசப் உங்கள் பேர். ஸோ ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப ஒரு ஏழ்மையில் இருக்காங்க. உதவி பண்ணக்கூடிய நல்ல உள்ளவங்க இருந்தால் கண்டிப்பாக இந்த நம்பரை பார்த்து உங்களை கான்டாக்ட் பண்ணி உங்களால் செஞ்ச உதவியை உங்களுக்கு செய்யுங்க. நம்ம இந்த காரங்காடுக்குள்ள எப்படியாச்சும் உள்ள போகணும் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தேன். கரெக்டாக நம்ம அந்த கரையோரமாக சுற்றி வரையில பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடம் தென்பட்டுருச்சு. ஸோ இது வழியாக நம்ம போகலாம். பட் போட்டு இருந்தால் ரொம்ப சௌரியமாக இருக்கு. ஸோ இங்கேயே பார்க்கறது இடம் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருக்குது. இந்த சதுப்பு நிலத்தினுடைய தனித்துவமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெரிய சுனாமி வந்தாலும் சரி, மிகப்பெரிய ஒரு கடல் சீற்றம் எது வந்தாலும் இதை கடந்து வராதுங்கிறாங்க. ஸோ இது இருக்கனால இங்கிட்ட உள்ள மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை தான் எவ்வளோ பெரிய அலைகள் வந்தாலும், பெரிய ஒரு காற்று இது வந்தாலும் இது கண்டிப்பாக தடுத்து நிப்பாட்டிருன்னு சொல்கிறாங்க. இந்த சதுப்பு நில காட்டு உள்ள ஒரு சின்ன இடம் இருக்குது, அதுக்குள்ளே தான் நம்ம வந்திருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா வெறுமனே கடற்கரையில் நம்ம போகிறதோட வெக்கை அவ்வளோ ஜாஸ்தியாக இருந்துச்சு, வெயிலுடைய உஷ்ணம் தெரிஞ்சு. இப்போ இந்த ஃபாரஸ்ட் இந்த சதுப்பு நிலத்துக்குள்ள வந்தோடனே நம்மளுக்கு ஒரு கூலிங் தெரியுது. நம்மளுக்கு ரொம்ப அப்படி ஒன்றும் வெக்க தெரியல, அந்த ஒரு வெயிலுடைய உஷ்ணம் தெரியல, கொஞ்சம் ஒரு கூலாக தான் இருக்குது. நம்மளுக்கு நல்லா இருக்குது இந்த பிளேஸு. நம்ம இப்போ காரங்காட்டில் உள்ள இறால் வளர்ப்பு பண்ணையில் நிற்கிற அண்ணன் தான் சூப்பர்வைசர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ணன், இப்போ இந்த இறால் வளர்க்குறீங்கல்ல, இந்த வளர்ப்பு இறாலுக்கு நம்ம கடலில் உள்ள இறாலுக்கு என்னென்ன வித்தியாசம்? இது வந்து இங்கே ஒரு குட்டையில் பக்கத்து உள்ளே வளர்க்குறோம். அது வந்து ஃபுல்லாக போயிட்டு லைனில் உள்ளது வந்து இது ஒரு இது மாதிரி தான். எல்லாம் அதுக்குள்ள ஜூஸ் எல்லாம் கொடுத்து உள்ள குட்டையில் உள்ளே வளர்க்குறதுனால அவங்களுக்கு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். சரி. இறால் கடல் வளர்றது அது ஃபுல்லாக ஏகப்பட்ட எங்கெங்கேயோ போயிட்டு வருது. இறால் சோத்துக்குள்ளே வளர்க்குறோம். அதனால் அது வந்து ரொம்ப பாதுகாப்பாக வளர்த்துக்கிட்டு இருக்கோம். சரி, பாதுகாப்பாக வளர்க்குறீங்க. பட் வந்து இதோடைய தன்மை சத்து நல்லதா, கடலில் இயற்கையில் வளர்றது நல்லதா? இயற்கையில் வளர்றது இது வந்து நம்ம எக்ஸ்போர்ட் கம்பெனி நாட்டுக்கோழிக்கு டிஃப்ரெண்ட் மாதிரி இவ்வளோ எக்ஸ்போர்ட் தான் எல்லாமே. சரிங்க, எக்ஸ்போர்ட் பாயிண்ட் போகிறது எல்லாமே. ஓகே, ரைட். இப்போ வந்து மொத்தம் இதில் 15 குட்டைகள் இருக்கானே, ஒரு குட்டைக்கு எவ்வளோ விடுவீங்க? குட்டைக்கு இந்த வாட்டரோட இது
ம். அந்த பாண்டோட ஏரியா ஏரியா தக்கன ஏரியா பொறுத்து 1.5 லட்சம் விடுவோம் 2 லட்சம் விடுவோம். போடுவீங்க. ஆமா. இது எத்தனை நாள் வளரும் இது? இத்தனை நாள் 120 நாள் கணக்கு. எத்தனை நாள் கணக்கு? சரி, இதை வந்து நீங்க எடுத்துட்டு வெளியில மார்க்கெட் பண்ணுவீங்களா? இதை வாங்குறதுக்கு ஆள் வருவாங்க? அதற்கு மார்க் அங்கே எக்ஸ்போர்ட்ல இருந்து வர்றாங்க கம்பெனி வருது. கம்பெனில கம்பெனி எடுத்துக்குவாங்க அவங்கள வந்து எடுத்துக்குவாங்க. சரி, உங்க பேருன்னு? என் பேர் அன்பு. மொத்தம் 15 குட்டைகள் இருக்கு இதுல. இப்போ வந்து ஃபீடு போட்டிருக்காங்க. ஃபீடு போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ என்ன அதுக்குள்ள ஆக்சிஜன், இந்த மோட்டர் ஓவர் வந்து அதுக்குள்ள ஆக்சிஜன், அதுக்குள்ள சுவாசிக்கிறதுக்கு உண்டான இது போட்டிருக்காங்க. ஒரு பகல்ல வந்து ஒரு 2 ஹவர்ஸ் ஓட்டி போடுவாங்க. நைட்டு ஃபுல்லா ஓடிக்கிட்டு இருக்குமா. இந்த ராலுக்குள்ள ஃபீடு இதுதான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தொண்டிக்கு வந்திருக்கேன். தொண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்பர் வந்து முன்னாடி வந்து எப்படின்னா கப்பல் போக்குவரத்துக்காண்டி வச்சிருந்திருக்காங்க. ஸோ இங்கே சரியான ஆழம் இல்லை, கடல் அப்பப்போ மேவிடுது அப்படிங்கிறக்காண்டி என்னன்னா இது கைவிடப்பட்டாங்க. ஸோ இது முடிக்க பார்த்தீங்கன்னா இங்கே போட்டெல்லாம் வரும், மீனெல்லாம் இறக்குவாங்க. அதே மாதிரி கப்பல்லாம் வரும், ஜாமான்லாம் கண்டெய்னர் மூலம் இறக்குற மாதிரி தான் வச்சிருந்தாங்க. ஸோ இப்போ அது எதுவுமே இல்லை, பாலமே பாருங்க சிதறடைஞ்சு போயிருச்சு. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு பதிலாக தான் தூத்துக்குடியில் போட்டதா சொல்றாங்க. இந்த பாலம் சுத்தமாக இப்போ டேமேஜ் ஆயிடுச்சு, உள்ள கூட நம்ம போய் பார்க்க முடியாது. இப்போ தொண்டி மீனவர்கள் இப்போ இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்த டயத்தில் கரெக்டாக ஒரு 12:30 மணி. ஏகப்பட்ட போட்டுக்கு பூரா நிற்கிது நிறையா. இது வந்து என்னென்ன அவங்கள்ட்ட கேட்பேன். இப்போ எப்படி நீங்கன்னா வேலைக்கு போகலையா? கடலுக்கு போகத்தானே செய்யறோம். அதாவது இழுப்பு மடிக்கு மட்டும்தான் தடையில் போட்டிருக்காப்புல. சரி, 60 நாளுக்கு தடை போட்டிருக்காப்புல. 60 நாள் போகணும்னா அந்த பெரிய லாஞ்ச் இருக்குல்ல, லாஞ்ச் இந்த இழுப்பு போட்டுவல் வந்து நிறைய இருக்கு, அதுக்கு தான் தடை போட்டிருக்காப்புல. இதுக்கு வந்து நாங்க வலைய கரையை படுத்து ஏத்திக்கலாம், வலை படுக்கலாம், ஏத்தலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்து இந்த தடைக்காலம் வந்து மீனுடைய இனப்பெருக்கத்துக்காண்டியா? ஆமா, 60 நாளைக்கு வந்து இந்த நேரத்துல மட்டும் தான் அது வந்து இனப்பெருக்கம் செய்யும். அந்த 60 நாளைக்கு அதிகமா பெரு, அதனாலதான் இந்த 2 மாசத்துக்கு மட்டும் இது பண்ணி வச்சுக்காப்புல, தடை போட்டு வச்சுக்காப்புல. இந்த மாதிரி டயத்தை நீங்க எப்படி டயத்தை எப்படி பண்ணுவீங்க? இந்த நேரத்தை எப்படி வேற மாதிரி யூஸ் பண்ணுவீங்க நீங்க? வேற என்ன செய்ய, இருக்கிற நேரத்துல தொழில வந்து பண்ணிக்கிற வேண்டியதான், வாழை ரெடி பண்ணிக்கிற வேண்டியதான். இந்த நேரத்துல போட்டை ரிப்பேர் பண்ணி அவ்வளவுதான், மாதிரி என்ன செய்ய போறோம். சரி, ரைட். ஆமா, வேற என்ன எங்களுக்கு மீன் எப்படி என்ன மாதிரி டயத்துல நீங்க மீன் பிடிக்க போறது? என்ன டைமிங்? டைமிங் வந்து இப்போ வந்து மீன் வலைக்கு தான் போகணும்னா ஒரு 3 மணி 3:30 மணி அந்த அளவுக்கு போனா போதும். அதிகாலையில 3 மணி 3:30 மணிக்கு போனா போதும். நண்டுக்கு போறா இருந்தா இன்னைக்கு கொண்டு போய் வலைய கடல்ல போட்டுறணும். இன்னைக்கு கடலுக்கு போக மாட்டோம். ஏன்னு கேட்டா அமாவாசைக்கு 1 மாசத்துக்கு மட்டும் எங்களுக்கு ரெஸ்ட், ஒரே ஒரு நாள் மட்டும் மாசத்துல அமாவாசை மட்டும் ரெஸ்ட். நாளைக்கு அமாவாசை தானே, இன்னைக்கு ரெஸ்ட், அவ்வளவுதான். இன்னைக்கு வலை போட மாட்டோம், அவ்வளவுதான், ஒரு நாள் மட்டும் ரெஸ்ட். அது எத்தனை போய் முதல் நாள் அதிகாலை போயிட்டு இன்னைக்கு கொண்டு வலைய போடுறோம்னா அடுத்த நாள் மதியம் நைட்டு போய் வேலை எடுக்கணும். ஒரு 2 மணி, விடிய காலை ஒரு 2 மணி 3 மணிக்கு இந்த மணி அதே டயத்துக்கு போனா கூட போகுது. ஸோ இப்போ என்னன்னா அந்த பாலம் பார்க்கலான்னு தான் வந்தோம். ஸோ அந்த பாலம் வந்து இப்போ பழுதடைஞ்சனால உள்ள எதுவும் அலோவ் பண்ணலை. உள்ள வெளியிலேயே முள்வெளி இதெல்லாம் போட்டு உள்ளே போகக்கூடாதுன்னு வச்சுருக்காங்க. ஸோ பாலம் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே அப்படியே நடந்தே பார்த்தா கரையோரில் பார்த்தீங்கன்னா அந்த போட்டெல்லாம் நிற்கிது. இப்போ மீன்பிடி தடை காலங்கிறதுனால இதுவும் போல் அவங்களுடைய போட்டுக்கு பூரா வந்து பழுது பார்த்துட்டு இருக்காங்க, வலைகள் பின்னிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மற்ற வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய வந்ததோடு இந்த மரத்துக்கு கீழே உட்காந்து கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திட்டு அடுத்து அப்படியே போகணும்னு இருக்கேன். ஸோ அப்படியே இந்த இடத்துல உட்காந்து இந்த கடற்கரையை பார்த்து நிழல இருக்கையில் நம்மளுக்கு மனசு ரொம்ப இதமாக இருக்குது, ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்னஸாக இருக்குது நம்மளுக்கு. தொண்டியிலேருந்து இப்போ தேவப்பட்டினம் ரோட்டில் பார்த்தீங்கன்னா, அதாவது தொண்டி டு 14 கிலோமீட்டரில் இருக்குது எம்எஸ் உணவகம்னு. அங்கே தான் சாப்பிட வந்திருக்கேன். கரெக்டாக மணி 1:30 சாப்பிட போகிறேன். வாங்க என் கூட சாப்பிடலாம், நீங்களும் வாங்க. இப்போ நம்ம ஒப்பூரில் உள்ள எம்எஸ் உணவகத்தில் உட்காந்துருக்கோம். ஸோ மீன் சாப்பாடு தான் இங்கே சாப்பிட வந்தேன். ஒரு இலைக்கு வந்து 3 மீன் வைக்கிறாங்க, பொரிச்ச மீன் சாப்பிட போகிறோம். ஸோ பார்க்கறது நிரப்பமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா வெண்டிக்காய் மண்டி வச்சுருக்காங்க, உருளைக்கிழங்கு மசியல், ஒரு பொரிச்ச மீன் வச்சுருக்காங்க. இந்த 2 மீன் நம்மளுக்கு வரா. ஸோ மீன் ஒன்று ஊற்றியாச்சு, சாப்பிட்டு பார்ப்போம். மீன் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக பொரிச்சு வந்துருக்காங்க. ரொம்ப சாஃப்டா இருக்கு மீன், ரொம்ப சூப்பரா இருக்கு. வந்தீங்கன்னா இங்க வாங்க, எம்எஸ் உணவகத்துக்கு வாங்க. இந்த காரங்காடு வீடியோ உங்களுக்கு ஒரு காமிச்சிருப்பேன். ஸோ நல்லா இருக்கேன். இது அடுத்த வீடியோவில் வந்து நம்ம கண்டிப்பாக இதே காரங்காடுக்கு வருவோம். சுற்றுலாமலை ஆனோன்னு நம்ம பார்க்க வருவோம். மக்களே கண்டிப்பாக பார்க்குற மக்கள் எல்லாருமே வந்து முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் அடுத்தடுத்து எங்கள் வீடியோக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் மக்களே, நான் உங்கள் காரைக்குடி ஸ்டார்ஸ் ராஜ்.